விழுதுகள் தாங்கும் உறவுகள். அத்தியாயம் 1. மலை அருவியாய் மழை ஊற்றிக் கொண்டிருந்தது. அதற்கு துணையாக இடியும் மின்னலும். மாலையில் ஆரம்பித்தது, இன்னும் தொடர்கின்றது. இன்று மட்டுமல்ல, 2 மாதங்களாகவே இப்படித்தான் இருக்கின்றது. மழை இல்லையே என்று ஏங்கும் மக்கள் ஒருபுறம் இருக்க, இப்படி விடாமல் பெய்கின்றதே என்று சற்று வருத்தமாகவும் இருந்தது. இங்கு பெய்து என்ன பயன்? மலை உச்சியில் பொழிந்து சரிவுகளில் வழிந்தோடி பள்ளத்தாக்குகளில் மாயமாகின்றது. உறக்கம் பிடிக்காமல் புரண்டு புரண்டு இருபுறமும் மாறி மாறி படுத்ததில் உடல் வலிப்பதை உணர முடிகின்றது. மனதில் ஏற்பட்ட வலியை விட இது ஒன்றும் பெரிதில்லை என்றாலும் படுத்தவுடன் உறங்கி பழகிய உடல் அசௌகரியமாக உணர்ந்தது. மணி என்ன இருக்கும்? தலையணிக்கு அடியில் இருந்த போனை தன்னை அறியாமல் துளாவி எடுத்தன கைகள். 12 காட்டியது போன். இவ்வளவு நேரமா உறங்காமல் இருக்கின்றோம்? அறிவு கணக்கு போட்டாலும் மனது உறங்க மறுத்தது. அப்படியே கிடப்பதற்கு சலிப்பாக இருந்தது. எழுந்து ஜன்னலோரம் செல்லலாமா என்று மூடியிருந்த கம்பளியை அரவம் இல்லாமல் விலக்கினேன். அருகில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் மனைவி துளசியும் மகன் அருணும். கட்டிலை விட்டு இறங்கி மெதுவாக ஜன்னல் ஓரத்தில் நின்று கொண்டு வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினேன். ஜன்னல் கண்ணாடியில் சாரலால் கீற்று கீற்றாக வழிந்தோடிக் கொண்டிருந்தது மழைநீர். வெளியில் வழிந்த மழை நீரால் பனி போல கண்ணாடியின் உள்ளுக்குள் படிந்த புகை போன்ற நீர்த்திவளைகளின் மீது கைகளால் கோடு கிழித்தேன். குறுக்கும் நெடுக்குமாக உருவமில்லாமல் அலைபாய்ந்தன விரல்கள். மின்னல் வெளிச்சத்தில் மலைச்சரிவுகளில் தெரிந்த விளக்கு வெளிச்சங்கள் மலைத்துளிகளையும் ஊடுருவி நட்சத்திரங்கள் போல ஜொலித்து வானம் தரைக்கு இறங்கியது போல தெரிந்தது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரமின் தலைநகர் ஐஜலில் உள்ள மத்திய அரசின் குவார்ட்டர்ஸ் ஒன்றில் நின்று கொண்டிருந்தேன். சமதளமாக இருந்த மலைப்பிரதேசத்தில் வசதியாக அமைந்திருந்த தொகுப்பு வீடுகள். மேலொன்றும் கீழொன்றுமாக 2 வீடுகள். கீழ் வீட்டில் உடன் வேலை செய்யும் ஹிமாச்சல பிரதேச நண்பன் அர்ஜுன் வர்மா. வீட்டை விட்டு வெளியில் வந்த இந்த 10 வருடங்களில் எங்கள் யூனிட் எங்கு சென்றாலும் என்னுடன் பயணிக்கும் சக பணியாளன். எங்கள் பணியில் இது சாத்தியமில்லை என்றாலும் உறவுகளை விட்டு விலகியிருக்கும் எங்களுக்கு உறவாக இருக்கட்டும் என்று கடவுள் விட்டு வைத்திருக்கிறார் என்கிற நினைப்பு அடிக்கடி எழுவதை தவிர்க்க முடிவதில்லை. நாட்டின் எல்லையோர மாநிலங்களில் சாலைகள் அமைக்கும் மத்திய அரசின் BRO பணியில் இன்ஜினியர்களாக இருக்கின்றோம். அவனுக்கு 2 குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை 12 வயது, ஆண் பிள்ளை அருணின் வயது. மனைவி பூனம் வர்மா. துளசியை விட வயதில் பெரியவளாக இருந்தாலும் என்னை பையா என்றுதான் ஹிந்தியில் அழைப்பவள் துளசியை பாபி என்றே அழைப்பாள். இன்றைய நிலையில் எங்களுக்கு சொந்தம், பந்தம், ஊர், உறவு எல்லாம் இவர்களே. நினைவுகள் எங்கெங்கோ பறந்தன. தொடர் மழையால் காலை எழுந்தவுடன் எங்கெல்லாம் மழைச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து ஆட்களை வைத்து சரி செய்ய வேண்டும். மற்ற நேரங்களில் மழையை குடைந்து ரோடு அமைக்கும் பணி. வேலை எப்பொழுதும் எல்லையோர மாநிலங்களில் மட்டுமே இருக்கும். சில சமயங்கள் அண்டை நாடுகளுக்குள்ளும் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாட்டின் வடக்கு மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மாறி மாறி பயணம். இதுதான் வேலை என்றான பிறகு சலிப்பு வருவதில்லை. சிறுவயதிலிருந்து ஓரிடத்தில் நிற்க பிடிக்காத எனக்கு இந்த வேலை பிடித்தமானதுதான். இப்படியான அலைச்சலால் எப்பொழுதும் படுத்தவுடன் தழுவிக்கொள்ளும் உறக்கம் இன்று பிடிபடவில்லை. அப்படி ஓடி ஓடி வேலை செய்வதே ஊரை நினைக்காமல் உறங்குவதற்கே. ஆனால் மாலையில் வந்த லட்சு என்கிற லட்சுமணனின் போன் இன்று அதற்கும் தடை போட்டது. அத்தியாயம் 2. 2-3 இடங்களில் மழையினால் சரிந்த மண் சரிவை சரி செய்துவிட்டு எங்கள் யூனிட்டின் வண்டியில் வளைந்து வளைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் போன் மணி அடித்தது. 5 மணிக்கே மாலை கவிழத் தொடங்கும் என்பதால் துளசியின் போனாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு எடுத்த எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது போனில் தெரிந்த லட்சுவின் பெயரை பார்த்ததும். அவனுடன் பேசி 1 மாதம் இருக்குமா? இன்றைய சூழ்நிலையில் எனக்கும் ஊருக்கும் உள்ள ஒரே தொடர்பு அவன்தான். வேலையின் களைப்பு இருந்தாலும் சந்தோஷமாக எடுத்து, சொல்றா லட்சு என்றேன். விஸ்வா என்று ஆவலுடன் அழைத்தவனின் குரலில்
தொடர் மழையால் தவித்த இடம் திடீர் வெயிலால் காய்ந்தது போல சிலிர்த்தது மனம். என் ஊரும் உறவும் உயிர்ப்புடன் இருப்பதை அடிக்கடி உணர்த்தும் நண்பன். லட்சு என்றேன் மீண்டும். விஸ்வா, எப்படிடா இருக்கே? நான் கூப்பிடலன்னா நீ கூப்பிட மாட்டியா? அவ்வளவு பெரிய அல்ல நீ. அவன் பேசிய ஊரின் சொல்லவடை மனதை சிலிர்க்க வைத்தது. வாய்க்கொள்ளாமல் சிரித்தேன். டிரைவர் சீட்டின் அருகில் அமர்ந்திருந்த நான் சிரித்ததை பார்த்து திரும்பி பார்த்த டிரைவர் மகாவீர் புன் உருவல் ஒன்றை கொடுத்தான். வேலை சமயங்களில் கொஞ்சம் கடினமாக நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் அவ்வளவாக சிரிக்கக்கூடிய சமயங்கள் வாய்ப்பது அரிதுதான். ஹிந்தியும் ஆங்கிலமும் பேசி பேசி சலித்திருந்த எனக்கு தாய்மொழி கொடுத்த இன்பத்தை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது? அவன் முறுவலுக்கு லேசான தலையசைப்பை பதிலாக கொடுத்து விட்டு லட்சுவிடம் பேச துவங்கினேன். ஊரு நாடு நலம் எல்லாம் விசாரித்து விட்டு, அப்புறம் லட்சு என்று ஆரம்பித்த இந்நோக்கத்தை புரிந்தவன் போல, உன்கிட்ட ஒரு தகவல் சொல்லணும் விஸ்வா என்றான். இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறோம், இன்னும் என்னடா சொல்லணும்? சொல்லு சொல்லு, கேட்கிறேன் என்றேன் உற்சாகமாக. என் உற்சாகத்தை பார்த்து சற்று நேரம் அமைதியானவன் விஸ்வா என்று மீண்டும் நிறுத்தினான். என்னடா, புதுசா எதையாவது சொல்ல போறியா என்ன? அண்ணனுங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல வேறு? நான் முடிப்பதற்கு முன்பாகவே அப்பா என்றான், குரல் வெளிவராத துணியில். அவன் குரல் உள் சென்றதை பார்த்து பயத்துடன் கூடிய பதற்றம் தொற்றிக் கொண்டது மனதிற்குள். என்னாச்சு லட்சு? அப்பா குடும்பம் சரியில்லையா? குரலில் சற்று நடுக்கம் வந்தது. அப்பா பானுவை கல்யாணம் செய்துகிட்டாருடா. என்ன? ஒரு நொடி மின்சாரம் பாய்ந்தது போல விதிர்த்து விட்டது உடலும் மனமும். எனது அதிர்ச்சி அவனை ஊமையாக்கி உயிர்ப்பித்தது. நிஜமா தாண்டா சொல்றேன், ஒரு வாரமாச்சு. வீட்டுல ஒரே கலவரம், முணுமுணுப்பு. வெளிப்படையாக யாரும் பேசவில்லை என்றாலும் அதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. அநேகமா உங்க அண்ணனுங்க உன்னை கூப்பிடலாம். இதை சொல்லத்தான் உனக்கு ஃபோன் செஞ்சேன். என்னோட புது நம்பரு நான் தான் கொடுத்தேன். என்கிட்ட கேட்டதால் தான் சந்தேகம் வந்தது. ஒருவேளை உன்னை ஊருக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன? இத்தனை வருஷமா காரணம் எதுவும் இல்லை. அப்பா சுகத்தில் இருந்தாங்க, இப்பதானே பிரச்சனை, அதனால கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா மறக்காம வாடா, பிடிவாதம் எல்லாம் பிடிக்காத. அவன் சொல்லிக்கொண்டே போக இந்த பக்கம் மௌனமாக இருந்தேன். விஸ்வா, என் மௌனத்தை சகிக்காமல் அழைத்தான் லட்சு. சொல்லுடா, இருக்கேன் என்றேன் சலனம் இல்லாமல். என்னாச்சு என்றான். ஒண்ணுமில்ல, ஏதேதோ யோசனை. வருவியா ஊருக்கு? வரணுமா? என்னடா கேள்வி? நீ பிறந்து வளர்ந்த ஊரு, 10 வருஷம் இருக்குமா நீ வந்து? ஏறக்குறைய. மீண்டும் கனத்த மௌனம் இருவரிடமும். இப்பொழுது நாங்கள் வந்த வண்டி யூனிட்டுக்குள் நுழைய ஆரம்பித்தது. சரிடா, அவங்க ஃபோன் செய்யட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் லட்சு என்று நிறுத்தினேன். சொல்லு விஸ்வா, மாமாவை பற்றித்தானே? அவர் நல்லா இருக்காருடா, எப்பவும் போல. ஆனா என்னடா? பதறினேன். இந்த 3 நாட்களாகத்தான் ஒரு நொடி விட்டு பேசியவன் ஏதோ யோசனையாகவே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அப்பா சொன்னாருடா. மனதிற்குள் எதையோ வைத்து மறுவது போல தெரியுது. மருமகளுங்க வார்த்தைகளை தாங்க முடியலையோ என்னமோன்னு அப்பா தான் ரொம்ப கவலைப்பட்டார். சரி லட்சு, மாமா கிட்ட சொல்லுடா, கூட இருக்க சொல்லி. அப்பா ஒரு காரியம் செய்தால் அது ஏன்னு மாமாவுக்கு தெரியாம இருக்காது. அதுவும் இல்லாம பானுவை பத்தியும் எனக்கு தெரியும். பத்திரம், நீ சொல்லணுமாடா? எங்க கடமை இல்லையா? நீங்க வரணும்னு தான் எங்களுக்கு எல்லாம் ஆசை. அவங்க ஃபோன் செஞ்சா மறுக்காம வா, பேசிக்கலாம். என்ன, வருவியா? பார்க்கிறேன்டா, துளசி கிட்டையும் பேசணும்ல. துளசி ஒன்னும் சொல்லாது. அதுக்கு மட்டும் ஊருக்கு வரணும்னு ஆசை இருக்காதா? குட்டி அருணாச்சலம் எப்படி இருக்கான்? டேய், சரிப்பா, உங்க அப்பா பேரை சொல்லல. அருண் எப்படி இருக்கான்? 2 பேருமே நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல அத்தை மாமா குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நீ வந்து பார்த்துக்கோ. சரிடா, நான் சொன்னதை யோசி, சீக்கிரம் பார்க்கலாம் என்று போனை வைத்தான். அத்தியாயம் 3. 2 கோடி மின்னல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பளீர் என்ற ஒளியுடன் கண்ணை அடைந்த அடுத்த நொடிகளில் இடியோசை காதுகளை எட்டியது. குழந்தையும் துளசியும் அந்த சப்தத்தில் அசைகிறார்களா என்று திரும்பி பார்த்தேன். அருண் அயர்ந்து உறங்க, துளசி மட்டும் தன்னை அறியாமல்
அருகில் உறங்கும் குழந்தையை அணைத்துக் கொண்டாள். சற்று உறக்கம் கலைந்த நிலையில் குழந்தையிடம் இருந்து கைகளை பரப்பியவள், கைகளுக்கு வெற்றுக்கட்டில் தட்டுப்பட்டிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கைகளால் துளாவியவள் சற்றென்று முழுவதும் உணர்ந்து எழுந்து அந்த இருட்டிலும் சுற்றும் முற்றும் பார்ப்பது தெரிந்தது. பரபரப்புடன் அவள் எழுந்ததை மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தவுடன் ஜன்னலை விட்டு அவள் அருகில் வந்தேன். துளசி, நான் இங்க இருக்கேன். இன்னும் தூங்காம என்ன செய்றீங்க? ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, ஒன்றும் வேணாம். அப்புறம் அடிக்கிற மழைக்கு எங்கெங்க வீடுகள் சரிந்து விடுமோ என்கிற கவலையா? அதுவும் இருக்கு. பாவம், மலைச்சரிவுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தானே. அப்புறம் ஏன் தூங்கல? வந்து படுங்க. தூக்கம் வரல துளசி. என் குரலின் பாவனை அவளுக்கு என்ன உணர்த்தியதோ. பிள்ளைக்கு கம்பளியை அணைக்க கொடுத்துவிட்டு நன்றாக எழுந்து அமர்ந்து அருகில் நின்ற என் கையை பிடித்தாள். என்னாச்சுப்பா, ஏன் தூக்கம் வரல? லட்சு அண்ணா ஃபோன் செய்தாங்களா? என் நாடியை அறிந்தவள் அவள். உடனேயே நான் உறக்கத்தை தொலைத்த காரணத்தை கண்டுபிடித்தாள். இன்று நேற்றல்ல, அவளுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து என்னை பார்ப்பவள். அதுவும் இல்லாமல் ஊரிலிருந்து போன் வரும் நாட்களில் எனது அழைப்புறுதலை அனுபவிப்பவள். உறக்கம் இல்லாமல் தவிக்கும் நீண்ட நெடிய இரவுகள் அவளுக்கும் வேதனைதானே. நான் மட்டுமே வேண்டுமென்று என்னுடன் வந்தவள். பெண்களுக்கு மனவலிமை அதிகம்தான். மனதிற்கு பிடித்தவருடன் வாழ எத்தகைய வலியையும் தாங்கும் ஆற்றலை எங்கிருந்து பெறுகிறார்களோ. பெற்றவர்களின் ஆசிர்வாதத்துடன் வந்தவள் என்றாலும் பிறந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற முணுமுணுப்பு இல்லாமல் நான் பயணம் செய்யும் கடினமான இடங்களுக்கெல்லாம் கூடவே பயணம் செய்கிறாள். மழையும் பனியும் சூழ்ந்திருக்கும் இடமென்றாலும் என் மீதான அன்பு துளசியை என்னுடன் பயணிக்க வைக்கின்றது. மாதத்திற்கு ஒரு முறை தங்கையின் உதவியுடன் வீடியோ காலில் பெற்றவர்களுடன் பேசுவாள். அவ்வளவுதான் அவளுக்கும் ஊருக்குமான தொடர்பு. என்னாச்சு விசு? என் நினைவுகள் வேறெங்கோ பயணம் செய்வது உணர்ந்தவள் போல என்னை கைப்பிடித்து உலுக்கினாள். மிகவும் அந்யோன்யமாக உணரும் தருணங்களில் மட்டும் இப்பொழுதெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கின்றாள். இருவருக்கும் 2 வருட வயது வித்தியாசம். அடுத்தடுத்த வீடு. இளம் பருவத்தில் அடித்து கொண்டு விளையாடியவர்கள். கால மாற்றம், நடந்த செயல்கள் வெளிப்பார்வைக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் உள்ளுக்குள் ஓடிய சிறுபிராயத்து நினைவுகள், உரிமைகள் அவ்வப்பொழுது வெளிப்படும். ஏதோ நினைப்பு. விடு துளசி. லட்சு அண்ணா போன் செய்தால் இதே ரோதனை தான். ஊருக்கும் போகாம வீம்பு பிடித்து கொண்டு அங்கு நடப்பதையே நினைத்து கொண்டு ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? நான் உன்னை என்னைக்காவது போக வேண்டாமன்னு தடுத்திருக்கிறேனா? நான் அப்படியா சொன்னேன்? நீங்க இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலையாம்? அவ்வளவு காதலா என் மேல? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் கேட்பீங்க? செல்லமாக சினுங்கியவள், அப்படி என்னதான் சொன்னாங்க அண்ணா? இருங்க, அவருக்கு போன் போட்டு நானே கேட்கிறேன் என்று போனை எடுத்தாள். டி, இப்போ வேண்டாம். மணி என்னன்னு பாரு. நான் தான் தூக்க வராம அல்லாடுறேன். அவனாவது தூங்கட்டும், விடு. அப்போ என்னன்னு சொல்லுங்க. வெளியில் பெய்ற மலைக்கு குளிர் எடுக்குது, இங்க வந்து உட்காருங்க என்று என்னையும் உட்கார வைத்து அவளும் என்னை பார்த்தவாறே எதிர்புறம் உட்கார்ந்து கொண்டாள். மங்கிய இரவு வெளிச்சம், அடிக்கடி ஒளிரும் மின்னலின் ஒரு பகுதி அவள் முகத்தில் பட்டு தெரித்தது. என்னையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அந்த ஒளி வெள்ளத்தில் அபரிதமாக தெரிந்தது. அவளும் தான் என்ன செய்வாள்? பிறந்த இடம், வாழ்க்கை பயணம் யார் யாரை எங்கெங்கோ சென்று அமர்த்தி விடுகிறது. அதற்கு நாங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? நடந்தவை எல்லாம் யாரின் செயல்? இதுதான் நடக்கணும் என்று எழுதி வைத்தவர் யார்? விதியா? அப்பா அடிக்கடி சொல்வாரே, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்று. அப்போ இந்த இரண்டில் எது உண்மை? எது வெற்றி பெறும்? விதியா, உழைப்பிக் கொடுக்கும் முயற்சியா? விசு, நான் கேள்வி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? அண்ணா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இப்படி தூங்காம நடு ராத்திரியில பிசாசு மாதிரி ஏன் முழிச்சிட்டு இருக்கிறீங்க? அவள் கேட்ட விதம் எனக்கு அந்த மனநிலையிலும் சிரிப்பு வந்தது. அவளும் கூட இருப்பது மனதிற்கு இதமாக இருந்தது. இவ்வளவு நேரம் தனியாக புரண்டு புரண்டு படுத்திருந்த வேதனை முடிவுக்கு வந்தது போல இருந்தது. விசு மீண்டும் உலுக்கினாள். அப்பா பானுவை கல்யாணம் செய்துகிட்டாராம். என்னது? அவளும் என்னை போலவே விக்கித்து பேச்சு எழுந்தாள். அவள் நின்றது நொடி நேரமே. உடனே சமாளித்து, என்னாச்சு விசு, ஏன் அப்படி நடந்தது? அவள் குரலில்
அளவில்லா துக்கம் தெரிந்தது. 62 வயதான 3 வளர்ந்த ஆண் பிள்ளைகளுக்கு தந்தையான அப்பா ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்பதை யாராலும் ஜீரணிக்க முடியாதுதான். அதுவும் அருணாச்சலம் வாத்தியார் அப்படி ஒரு காரியத்தை செய்தாரா? அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நடந்துவிட்டது. எனக்கும் ஒன்றும் புரியல துளசி. லட்சுமி விவரமாக எதுவும் சொல்லல. இங்கு நிலவரமும் சரியில்லை. ஊருக்கு வர சொல்லி போன் வந்தால் தயங்காமல் வா என்றான். நானும் பார்க்கலாம் என்று சொல்லி போனை வைத்து விட்டேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், காரணம் எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது. விளக்கமா தெரியாட்டாலும் மாமா ஒரு செயல் செய்தால் அதற்கு அசைக்க முடியாத காரணம் இருக்கும். எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இப்போ தூங்குங்க, போன் வந்தால் பேசிக்கொள்ளலாம். அவளின் வார்த்தைகள் எனது மனதிற்குள் வெளியில் பொழியும் மழையாக குளிர்ச்சியை தந்தது. மாமனாரின் 2வது திருமணத்தை எளிதாக கடந்து விட்டாள் துளசி. உங்களை புரிந்து கொள்ளாமல் துரத்தியவர் தானே. இப்போ அவருக்கு மட்டும் இந்த வயதில் பொம்பளை கேட்குதா என்று மனதளவில் அவள் நினைத்திருந்தாலும் எனது உணர்வுகள் மரணித்துதான் போயிருக்கும். என் அப்பாவின் மீதான எனது அபிமானம் அப்படியானது. அவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்றாலும் எனது நாயகன் அவர்தான், அவர் மட்டும்தான். அத்தியாயம் 4. மறுநாள் அதிகாலை வேளையில் லட்சி சொன்னது போல பாரதி அண்ணனிடமிருந்து போன் வந்தது. இதற்கு முன்பு எப்பொழுது பேசினான்? எனது நினைவடுக்குகளில் இருந்து தேடி பார்க்கின்றேன். 2 வருடங்களுக்கு முன்னால் அம்மா இறந்த பொழுது பேசியது. அதுவும் என்னிடம் பேசவில்லை. நான் அப்பொழுது பர்மாவின் எல்லையில் இருந்தேன். போன் அலைவரிசை எட்டாத தூரம். துளசிதான் எதுவும் பேசாமல் விஷயத்தை மட்டும் அவன் சொல்ல இவள் கேட்டுக்கொண்டாள். இருவருக்குள்ளும் இருக்கும் தயக்கம் எனக்கு தெரிந்ததே. அவளாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியாது. எல்லாம் முடிந்து 2 நாட்களுக்கு பிறகுதான் விஷயமே தெரிந்தது. அழுது புரண்டாலும் மாண்டவர் மீள முடியாது இல்லையா? இனி சென்று என்ன பயன்? என்னை தனது வாழ்வின் கடைசி வரை நேசித்த ஒரே ஜீவன் எனக்காகவே அப்பாவிடம் போராடி போராடி மரணித்து போயிருப்பார். கரையானாக எனது நினைவுகள் அவரை அரித்திருக்கும். அவர் இல்லாத வீட்டிற்குள் செல்லும் மன வலிமை அப்பொழுது இல்லை. அம்மாவை இழந்த அப்பாவை தேற்றும் இடத்திலும் நான் இல்லை. நாகராஜ் மாமாவிடம் பேசி அவரை பார்த்து கொள்ள சொன்னதுதான். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இப்பொழுதுதான் வீட்டிலிருந்து போன் வருகின்றது. சொல்லுண்ணா. எப்படி இருக்கு விசு? எதுவுமே நடக்காதது போல பேசினான். அதில் எனக்கு வியப்பே இல்லை. அவனது சுபாவம் நான் அறிந்தது தானே. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன கேடு? இந்த அப்பாதான் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். அப்பாவுக்கு என்ன? பதட்டம் இல்லாமல் கேட்டேன். எனது வார்த்தைகளில் இருந்த சலனமில்லா உணர்வுகளே அவனுக்கு உணர்த்தி இருக்கும். எனக்கு லட்சுமியின் மூலம் விஷயம் தெரிந்திருக்கும் என்று. இருந்தாலும் கேட்டான். லட்சு போன் செய்திருந்தானா? செய்திருந்தான். அப்பா செய்த காரியத்தை பார்த்தியா? நான் எதுவும் பேசவில்லை. என்னடா பேசாமல் இருக்க? என்ன பேசணும்? இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அதுவும் அவளை போய். அவன் கூறிய 2 தகவல்களிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. 2 பேரை பற்றியும் எனக்கு தெரியும். அப்பாவை பற்றி கூறுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்ளுக்குள் கேள்வி ஓடினாலும் மீண்டும் பேசாமல் இருந்தேன். இதெல்லாம் சரிவராது விசு. இப்படி நடப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீ ஊருக்கு கிளம்பி வா. அவன் கூறிய வார்த்தைகளில் ஒருபுறம் வருத்தம் தோன்றினாலும் மறுபுறம் கோபம் குமிழிட்டது. கடந்த 10 வருடங்களில் என்னென்னவோ நடந்திருக்கும். அதற்கெல்லாம் நான் அவசியமில்லை. இப்பொழுது மட்டும் என்ன? மனதிற்குள் தோன்றினாலும் கேட்கவில்லை. இது அப்பா சம்பந்தப்பட்டது. அதுவும் மிகவும் சென்சிட்டிவான உணர்வுகள் தொடர்பான செயல். எந்த விதத்திலும் அப்பா காயப்படுவதை நான் விரும்பவில்லை. இதுவரை என்னால் பட்ட துன்பங்களே போதும் என்று மனதிற்குள் முடிவெடுத்து, சரி வரேன், எப்போ வரணும் என்றேன். இதற்கெல்லாம் காலம் தாழ்த்திட்டு இருக்க முடியாது. முடிஞ்சா உடனே வா. இத்தனை வருடங்களா அதிகமா நீ லீவ் எடுத்திருக்க மாட்டதானே என்று எனது விடுமுறையை அவன் தீர்மானித்தான். விளக்கம் எதுவும் கொடுக்காமல் சரி வரேன் என்று முடித்து கொண்டேன். வேறு எதுவும் பேச தோன்றவில்லை. குழந்தையை பற்றி அவன் எதுவும் கேட்கவில்லை. அவனை பற்றியே கேட்காதவனா துளசியை பற்றி கேட்கப் போகிறான்? அவன் கேட்காததற்கு பல உள்காரணங்கள் இருந்ததால்
எனக்கும் எதுவும் தோன்றவில்லை. போனை வைத்தவுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்த துளசியின் முகத்தில் கலவையான உணர்வுகள். மகிழ்ச்சியா, துக்கமா, கோபமா, எல்லாம் சேர்ந்ததா? ஒன்றும் பேசாமல் குழந்தையை எழுப்பி பாத்ரூம் பக்கம் அழைத்து போனாள். நானும் அவள் பின்னே சென்றேன். என்ன துளசி, எதுவுமே பேசல என்று அவளது மௌனத்தை உடைக்க முயன்றேன். சொல்ல என்ன இருக்கு? ஏன், ஒண்ணுமே இல்லையா? ஊருக்கு போகணும். நீ உங்க அப்பா, அம்மா, தங்கையை பார்க்கலாம். அவளது மனநிலையை மாற்றும் விதத்தில் குரலில் சற்று உற்சாகத்தை கொண்டு வந்து பேசினேன். நான் மாசம் மாசம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். விலகலாக பதில் சொன்னான். ஏன், நான் அவன்கிட்ட பேசினதுல கோபமா? எனக்கு என்ன கோபம்? உங்க அண்ணா, நீங்க பேசுனீங்க. நீ இப்படி பேசுவதே உனக்குள் இருக்கும் கோபத்தை தான் காட்டுது. நீ இன்னும் பழசையெல்லாம் மறக்காம தான் இருக்கிறியா? என் வார்த்தைகளால் சற்றென்று திரும்பியவளின் கண்களில் இருந்து மழுக்கென்று கண்ணீர் துளிர்த்து விழுந்தது. அருகில் இருந்த குழந்தை அறியாமல் துடைத்து கொண்டு எப்போ கிளம்பலாம் என்றாள். இப்போ லீவு கிடைக்குமான்னு தெரியல. மழையினால் வேலை அதிகம். அதுவும் இல்லாம எப்படி போறது? ரோடு வழியெல்லாம் மண் சரிவு. ஃப்ளைட் வேற தரையிறங்குமா என்பதும் கேள்விக்குறிதான். சரி, நான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு ஆஃபீஸில் பேசுறேன். நீ போவதற்கு ஏற்பாடு செய். அத்தியாயம் 5. அர்ஜுனுக்கும் நான் ஊருக்கு போகிறேன் என்று சொன்னவுடன் அளவில்லா மகிழ்ச்சி. அரே பாய், நல்ல விஷயம் சொல்ற என்று கட்டுப்பிடித்து கொண்டான். பலமுறை ஊருக்கு போய்விட்டு வாய் என்று கட்டாயப்படுத்தியவனின் சொற்களை நான் காதில் போட்டுக்கொண்டதே இல்லை. இப்பொழுது நானாக செல்வது அவனுக்கு மகிழ்ச்சியே. ஏன் செல்வதற்கு முடிவெடுத்தேன் என்கிற காரணத்தை அவனிடம் சொல்லவில்லை. குடும்பத்தை பார்க்க போகிறேன் என்பதே அவனுக்கு பெரிய விஷயம். லீவ் கிடைப்பதும் அத்தனை கஷ்டமாக இல்லை. என்னுடைய சர்வீஸ் புத்தகத்தில் அதிகமாக லீவ் எடுத்த வரலாறே இல்லை. அதில் குறிப்பெழுத எடுத்த சாங்ஷனிங் ஆபீசர் வித்தியாசமாக என்னை பார்த்தான். இதுவரைக்கும் சேர்ந்தாற்போல் நான் மாதக்கணக்கில் லீவ் எடுத்ததே இல்லை. இதை போன்ற சர்வீஸில் இருப்பவர்கள் ஒரு நாள் கூட வீணாக்குவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். குழந்தை பிறந்த பொழுது அவ்வப்பொழுது 15 நாட்கள் எடுத்திருப்பேன். அந்த நேரத்தில் துளசியின் அம்மா வருவதாக எவ்வளவோ மன்றாடியும் இவள்தான் மறுத்துவிட்டாள். மாமாவின் முன்னால் நீங்க தலைகுனிவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டாள். அவரின் பார்வையில் நாங்கள் இருவருமே கெட்டவர்களாக இருந்து விட்டு போகிறோம். மற்றவர்கள் அவரிடம் நல்லவர்களாகவே இருங்கள் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். ஆனாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதடி. மாமனாருக்கு ஏற்ற மருமகள் தான் நீ. சரியான குடும்பத்திற்கு தான் வாக்கப்பட்டு போயிருக்கிற என்று அவளது அம்மா கண்ணீருடன் தான் போனை வைத்தார். போனை வைத்தவுடன் துளசி அழுத அழுகை எனக்கு மட்டுமே தெரியும். ஏன் துளசி இவ்வளவு பிடிவாதம்? நான் வலியுடன் கேட்டதை பார்த்து அழுது கொண்டிருந்தவள் மலமளவென்று முகத்தை துடைத்து கொண்டு அது அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றவள் இன்று வரை அவள் நிலையிலேயே நின்று குழந்தையை வளர்க்கிறாள். எனக்கு லீவ் கிடைத்ததும் குழந்தைக்கும் பள்ளியில் லீவ் சொன்னோம். எல்லாம் சுமூகமாக நடந்தது. மழை கூட 2 நாட்களாக தனது ஆதிக்கத்தை நிறுத்தி இருந்தது. ஆனால் குழந்தையின் கேள்வி மழைகளைத்தான் தாங்க முடியவில்லை. அப்பா, எங்கே போறோம்? நம்ம ஊருக்குடா. நம்ம ஊரா? அது எங்க இருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கோமா? அதுவும் இது மாதிரி மலை மேலேயே இருக்குமா? இடைவிடாத கேள்விகள். அது தமிழ்நாட்டில் இருக்குடா. தமிழ்நாடா? அப்போ அது வெளிநாடா? அவனின் கேள்விக்கு துளசி கிளுக் என்று சிரித்தாள். உனக்கு எதுக்கு சிரிப்பு? இதையெல்லாம் நீ சொல்லி கொடுத்துருக்க கூடாதா? என்னன்னு சொல்றது? ஒரு தாத்தா பாட்டின்னு இவங்களை பத்தி விளக்கறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இதுல இப்படியெல்லாம் சொன்னால் அவ்வளவுதான். இந்த கேள்வியின் நாயகனுக்கு பதில் சொல்ல முடியாது என்று மேலும் சிரித்தாள். சிரித்தவளை முறைக்கத்தான் முடிந்தது என்னால். இது எல்லாவற்றிற்கும் நான் தானே காரணம். இதில் யாரை நான் குறை சொல்ல முடியும்? முடிந்தவரை குழந்தையின் கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். முடியாததற்கு ஊருக்கு போய் சொல்றேன்டா கண்ணா என்று சமாளித்தேன். அர்ஜுனும் போனோம். குழந்தைகளும் நாங்களும் உங்களை 1 மாதத்துக்கு ரொம்பவே மிஸ் செய்வோம் என்கிற உணர்வுடன் வழி அனுப்பி வைத்தார்கள். அத்தியாயம் 6. எங்களின் பிறந்த ஊரை நோக்கிய பயணம் ஆரம்பித்தது. ஐஜலில் இருந்து சென்னை வரை விமான பயணம். அதன் பிறகு ரயிலில் ஓரிரவு செல்லும் தூரம். நான் பிறந்து வளர்ந்த ஊர் இன்று எப்படி இருக்கும்? காலமாற்றத்திற்கு ஏற்ப மாறி இருக்குமா? லட்சுமியின் கண்களின் வழியாக அவ்வப்பொழுது காண்பதுதான். ஆனால் நேரில் கண்டு கழிப்பது போல இருக்குமா?
எத்தனையோ இரவுகள் கற்பனையில் கண்டு மகிழ்ந்த மண், அதன் மேல் உள்ள பற்றால் தான் அதனை விட்டு விலகி வர நேர்ந்ததோ? அப்பா, அம்மா, இரட்டையர்களான அண்ணன்கள் பாரதி, இளங்கோ, லச்சு, லச்சுவின் அப்பா நாகராஜ் மாமா, அம்மா சிவகாமி. அத்தியாயம் 6. எங்களின் பிறந்த ஊரை நோக்கிய பயணம் ஆரம்பித்தது. ஐஜரில் இருந்து சென்னை வரை விமான பயணம். அதன் பிறகு ரயிலில் ஓரிரவு செல்லும் தூரம். நான் பிறந்து வளர்ந்த ஊர் இன்று எப்படி இருக்கும்? காலமாற்றத்திற்கு ஏற்ப மாறி இருக்குமா? லட்சுமியின் கண்களின் வழியாக அவ்வப்பொழுது ஊரை காண்பதுதான். ஆனால் நேரில் கண்டு கழிப்பது போல இருக்குமா? எத்தனையோ இரவுகள் கற்பனையில் கண்டு மகிழ்ந்த மண், அதன் மேல் உள்ள பற்றால் தான் அதனை விட்டு இவ்வளவு தூரம் விலகி வர நேர்ந்ததோ? அப்பா, அம்மா, இரட்டையர்களான அண்ணன்கள் பாரதி, இளங்கோ, லச்சு, லச்சுவின் அப்பா நாகராஜ் மாமா, அம்மா சிவகாமி அத்தை, பானு அக்கா எல்லோரும் வந்து போனார்கள். விமானத்தில் கண்மூடி அமர்ந்திருந்த என் இமைகளுக்குள் அவர்களின் நினைவுகளே ஆர்ப்பரித்தது. இப்பொழுது பானு அக்காவை எப்படி அழைப்பது? எப்பொழுதும் போல அக்கா என்றா? அப்பாவை மணந்ததால் அம்மாவென்றா? நான் 10 வயதாக இருக்கும் பொழுதே எனக்கு அம்மாவாக இருக்க ஆசைப்பட்டவள். அப்பாவிற்கும் அவளுக்கும் ஒரு 20 வயதாவது வித்தியாசம் இருக்குமா? என்ன நடந்திருக்கும்? ஓரளவு அந்த சூழ்நிலையை என்னால் மனதிற்குள் கணிக்க முடிந்தது. அதனால்தான் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. உண்மையிலேயே ஏன் நடந்தது என்று அண்ணாவிற்கு தெரியாதா? என்ன ஒரு நாடகம்! அப்பா அருணாச்சலம் தமிழாசிரியர். நீதியும் நேர்மையும் கடமையும் நேரம் தவறாமையும் செய்வதை திருந்தச் செய்யும் நேர்த்தியும் அவரது இயல்புகள். அவருடனே பிறந்தது என்றுதான் ஊரில் சொல்வார்கள். நான் செய்யும் ஒவ்வொரு சேட்டைக்கும் அளவீடு அவரது பண்புகளின் ஒப்பீடுகளில் தான் வந்து முடியும். அருணாச்சல வாத்தியார் மகனா நீ? அவருக்கு இப்படி ஒரு தருதல பிள்ளையா? போகும் இடங்களில் எல்லாம் அவரின் குணத்திற்கு மாறுபட்டே கணிக்கப்பட்டது எனது செயல்கள். அவருக்குள் இருக்கும் எந்த இயல்புகளும் எனக்குள் அப்பொழுது இல்லை. 5 மணிக்கு எழுவது என்றால் என்ன நடந்தாலும் அது நடக்கும். பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் தாமதம் 6 மணிக்கு எழ வேண்டும். அண்ணன்கள் இருவரும் அவரின் எண்ணத்திற்கு ஏற்ப நடக்க நான் எழுவதே 8:30 மணிக்குத்தான். அங்கேயே அவரது கணக்கு தவறாகும். 10 வயது வரைக்கும் எந்த கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லை. பாட்டியின் ஆதிக்கம் இருந்த காலம் அது. மூத்த மக்கள் இருவருக்கும் தமிழின் மேல் உள்ள பற்றால் பாரதி, இளங்கோ என்று பெயர் வைத்தார் அப்பா. 3வது பிறந்த எனக்கு தாத்தாவின் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று பாட்டியின் பிடிவாதமே வென்றது. விசுவம் என்பதுதான் அவரது கணவரின் திருநாமம். பெயருக்குத்தான் அவர் பிடிவாதம் பிடித்து அந்த பெயரை வைத்தது. ஆனால் இறக்கும் வரையிலும் என்னை ஐயா என்றுதான் அழைப்பார். அண்ணன்கள் இருவருக்கும் இதில் உள்ளுக்குள் மனத்தாங்கள் உண்டு. இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு பெயர்? இப்போ எல்லாம் எவ்வளவு மாடனாக வைக்கிறார்கள். நமக்கு மட்டும் ஏன் இப்படி? பாரதி, இளங்கோ, அவருக்கு விருப்பம் என்றால் அவரை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. உள்ளுக்குள் பொறுமினாலும் வெளியில் சொல்லும் தைரியம் இல்லை. அம்மா அன்னபூரணி. பெயருக்கு ஏற்ப எங்களுக்கு அன்னம் வழங்குவதிலேயே தனது ஆயுள் முழுவதையும் செலவிட்டவள். நான் பிறந்திருக்கவில்லை என்றால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் எந்த கருத்து வேறுபாடுமே வந்திருக்காது. கடைசி காலத்தில் என்னை நினைத்தே அம்மாவின் உயிர் ஊசலாடி இருக்கும். நினைத்து நினைத்து என்னை நானே சபித்துக் கொள்ளும் தருணங்கள் அதிகம். ஏண்டா இப்படி இருக்க? அவர் நினைக்கிறதுக்கு ஏர்மாறாகவே செய்கிறாயே, கொஞ்சம் திருந்த மாட்டாயா? என்ன தவறு செய்கிறேன் என்பதே அந்த வயதில் தெரியாது. அப்புறம்தானே திருந்துவது. நான் செய்யும் குறும்புகளும் வீடு தாங்காமல் ஊர் சுற்றும் என் பொறுமையின்மையும் தான் அப்பாவுக்கு என்னை பிடிக்காமல் போனதற்கான காரணமா? உண்மையிலேயே என்னை பிடிக்கவில்லையா? இல்லை பிடிக்காத மாதிரி பாவனையா? ஆனால் அந்த நிகழ்வு வரைக்கும் பாவனையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவருக்கு என் மேல் வெறுப்பு ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏனென்றால் சிறுவயதில் நான் செய்யும் குறும்புகளுக்கு ஊரார் கோல் சொல்லிய பொழுதெல்லாம் அவர்கள் முன்னிலையில் கண்டிப்பார். அவர்கள் சென்றவுடன் அம்மாவிடம் அவர் பேசும் பாணியே தனியாகத்தான் இருக்கும். ஏண்டி பூரணி, நமக்கு எப்படி இவன் பிறந்தான் என்பார். கேட்கும் துணியிலேயே அவரின் சிருங்காரம் தெரியும். உங்களுக்கு தெரியாமையா? அம்மாவின் வார்த்தைகளில் வரும் மென்மையும் முகத்தில் தெரியும் சிவப்பும் எனக்கு பிடித்தம். நான் அறையில் அவருக்கு பயந்து ஒளிந்திருந்ததை அறியாமல் அவர்கள் பேசியதை பார்த்த எனக்கு மிகவும் சந்தோஷம்தான். எங்கள் கிராமத்து வீதிகளில்
எப்பொழுதும் வசைபாடி சண்டையிடும் கணவன் மனைவிகள் தான் அதிகம். பல சமயங்களில் எங்கள் வீட்டிற்குத்தான் பஞ்சாயத்து வரும். அப்பாவும் அம்மாவும் சமாதானம் செய்து அனுப்பி வைப்பார்கள். அத்தியாயம் 7. அவரது கணிப்பில் நான் தவறியது எப்பொழுது? அது கணக்கில் அடங்காது. நானும் லட்சுவும் கொஞ்சமா செய்திருக்கிறோம். முதலில் அடி வாங்கியது நினைவுக்கு வந்தது. லட்சுவின் அப்பா நாகராஜ் மாமாவும் அப்பா வேலை பார்த்த பள்ளியில் தான் கணக்காசிரியர். ஒரே வீதி, சொல்லவா வேண்டும். ஆனால் அவனுக்கு எந்த திட்டுமே வீட்டில் விழாது. அவன் செய்யும் செயல்களுக்கு சிரிப்பு தான் மாமாவின் பதில். அத்தையும், ஏண்டா பசங்களா, உங்களுக்கு எப்படிடா இப்படியெல்லாம் தோணுது என்பார். நம் அப்பாவும் நாகராஜ் மாமாவைப் போல ஏன் இல்லை என்று ஒரு நாளும் தோன்றியதில்லை. அதுவும் கோழிக்கு நகம் வெட்டிய நிகழ்ச்சி தான் வீதியில் உள்ள யாராலும் மறக்க முடியாது. 10-11 இருக்குமா வயது. தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த கோழியை பிடித்து குளிருக்கு அது நடுங்கியதையும் பொருட்படுத்தாமல் நகம் அதிகமாக வளர்ந்ததால் தான் அதனால் தொட்டியின் மேல் நடக்க முடியவில்லை என்று நானும் லட்சுவும் அனுமானித்தோம். என்னடா செய்யலாம் என்று நான் கேட்க, டே, நம்மளெல்லாம் பள்ளிக்கூடத்தை நகை வெட்ட சொல்றாங்கல்ல, பாவம் கோழிக்கு யார் சொல்லுவான்னு அவன்தான் நாகராஜ் மாமாவின் ஷேவிங் பிளேடை எடுத்து வந்தான். குளிரில் நடுங்கிய கோழியின் இறக்கையை அவன் பிடிக்க 2 பேரும் ஒரு காலிற்கு வெட்டி முடித்தவுடன் கோழிக்கு சொந்தக்கார கிழவி தேடி வர வீட்டில் ஒரே மண்டகப்படிதான். மாமாவும் அத்தையும் சொல்லி சொல்லி சிரிப்பார்கள். இப்பொழுதும் லட்சு போன் செய்யும் பொழுது ஓரிரு சமயம் அத்தை நினைவுபடுத்தி சிரிப்பார்கள். ஏண்டா விஸ்வம், அங்க எந்த கோழிக்கும் நகை வெட்டலையா? அம்மாவின் வயதுதான் இருக்கும் அத்தைக்கு. ஆனா அம்மா இப்படி பாதியில் எங்களை விட்டு மறைந்து விட்டாள். பாரதியின் நடத்தை, நான் வீட்டிற்கு செல்லாதது எல்லாம் சேர்ந்து அவளின் மனத்தை உருக்கி மரணத்திற்கு வழிவகுத்திருக்கும். உடலின் நோய்களுக்கெல்லாம் மனதின் பாரமே வித்திடுகிறது அல்லவா? எப்பொழுதும் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் சாந்தமான முகம். கடைசி வரை பார்க்க முடியாமல் போனது என்னுடைய துரதிர்ஷ்டம்தான். நான் ஊரை விட்டு வந்ததற்கு பிறகு இன்னும் அமைதியாகிவிட்டார் என்று லட்சு சொல்லியிருந்தான். ஏன் இப்படியாச்சு? யாருக்காக நான் பழி சுமந்தேன்? கடைசி வரை அறிந்தவர்கள் 1-2 பெயர்தான். அதில் அம்மாவும் ஒருத்தி என்பது எனக்கு தெரியும். அப்பாவிடம் என்றாவது சொல்லியிருப்பாளா என் மீது தவறில்லை என்று? அப்படி சொல்லி இருந்தால் அப்பா என்னிடம் பேசியிருப்பார் அல்லவா? இல்லை என்றால் தனது எண்ணத்தை நாகராஜ் மாமாவிடமாவது பகிர்ந்திருப்பார். அது லட்சு மூலம் என்னை அடைந்திருக்கும். அப்படி எதுவுமே இத்தனை வருடங்களில் நடக்கவில்லையே. குறும்பும் சிரிப்பும் ஊராரின் சாபமும் வாங்கித்தான் கழிந்தது இளம்பருவம். அதன் பிறகுதான் பிரச்சனை ஆரம்பித்தது. என்னால் அல்ல, அண்ணன்களால். ஆனால் பழி சுமந்தது நான். எதை வேண்டுமானால் பொறுத்து கொள்ளும் அப்பா ஒழுக்கச் சீர்கேட்டை மட்டும் சகித்து கொள்ள மாட்டார். மாலை வேளைகளில் ஊரில் உள்ள ஒரு சில பிள்ளைகளுக்கு செய்யுளும் இலக்கணமும் சொல்லிக் கொடுப்பார். அவர் ஆரம்பிக்கும் அழகே தனிதான். என்னால் அங்கு தொடர்ந்து உட்கார முடிந்ததில்லை. என்றாலும் நானும் லட்சுவும் மறைந்திருந்து கேட்போம். அப்பா பார்த்தால் அவர்கள் கூட உட்கார வைத்து விடுவார். 2 மணி நேரம் பொறுமையாக நம்மால் உட்கார முடியுமா என்ன? மற்றவர்கள் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு விழிப்பிதுங்கி நிற்பதை பார்ப்பதற்கே நாங்கள் இருவரும் அறிந்திருப்போம். அம்மா இதை சொல்லியே என்னை பயமுறுத்துவார். டேய், ஏதாவது சேட்டை செய்த உள்ளார உட்கார வச்சிருவேன் பார்த்துக்கோ. ஒவ்வொரு நாளும் அப்பா வகுப்பு ஆரம்பிக்கும் அழகே அலாதியானது. தினமும் ஒரு திருக்குறளுடனோ அல்லது ஏதாவது சில நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுடனோ தான் ஆரம்பிப்பார். அறிவுரையும் பாடமும் இணைந்துதான் செல்லும் வகுப்புகள். சிறு வயதில் கசப்பாக தெரிந்த விஷயங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்த பிறகு நினைக்க நினைக்க அமுதமாக இருந்தது. ஒளிந்திருந்து கேட்டிருந்தாலும் மனதிற்குள் பதிந்து இருக்கிறது. சில சமயங்களில் நிலைத்தடுமாறி நம்பிக்கை இழக்கும் சமயங்களில் எல்லாம் உற்றாக எனக்குள் பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியையும் கொடுத்திருக்கிறது. அவர் வீதியில் நடந்தால் நம்ம ஊர் ஆண்டவன் கட்டளை சிவாஜிடா என்று பலர்ந்த பயன்கள் சொல்லுவது நிறைய நாட்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. எங்களின் குழப்பத்திற்கெல்லாம் பதிலளிக்கும் ஒரே ஆள் நாகராஜ் மாமா தான். மாமா, ஏன் அப்பாவை பார்த்து எல்லோரும் அப்படி சொல்றாங்க என்று ஒரு நாள் கேட்டேன். படவா, உனக்கு மட்டும் எங்க இருந்துடா சந்தேகம் வருது என்று ஒரு நாள் டிவியில் போட்ட படத்தை பார்ப்பதற்கு உட்கார வைத்து விட்டார். எது புரிந்ததோ இல்லையோ, ஏன் மாமா, அப்பாவும் இப்படி பொம்பளை பின்னாடி ஓடுவாரா என கேட்க தோன்றியது என்றுதான் தெரியவில்லை. அடப்படவா, அதுல சிவாஜி எவ்வளவு கடமை தவறாம நேரம் தவறாம இருக்கிறாரு. அதுக்கு தாண்டா ஊருக்காரங்க சொல்றாங்க. அப்படி தெளிவா இருக்கிறவரு ஏன் இப்படி செஞ்சாரு? காலமும் நேரமும் சரியில்லைன்னா எல்லாம் மாறிடுமடா.
அவர் அன்று சொல்லிய பதிலை இன்று நினைத்து பார்க்க தோன்றியது. எந்த காலமும் நேரமும் அப்பாவின் இந்த திருமணத்திற்கு நிர்பந்தித்து இருக்கும். அத்தியாயம் 8. அப்பா, அப்பா எங்கோ கேட்ட குரல் போல இருக்கே. கண் விழித்து பார்த்தேன். அருண் தான் என்னை அழைத்து கொண்டு துளசியிடம் இருந்து தாவி என்னிடம் வந்தான். என்னடா குட்டி, நாம பாரு மேகத்துக்கு மேல பறக்கிறோம் என்றான். ஆமாடா, நாம மேகத்துக்கு மேல் தான் பறக்கிறோம். அம்மா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு வேணாம் என்று கூறிவிட்டு மீண்டும் துளசியிடம் தாவினான். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தான் முதல் ஹீரோவா? ஒரு நொடியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் சமயங்களில் ஓடி வந்து அணைத்து விட்டு ஓடிவிடுவான் அருண். ஆனால் நான் எப்படி இருந்தேன்? இப்படி தரிசா இருக்கானே என்கிற ஆதங்கம்தான் தெரியும் அப்பாவின் குரலில். அண்ணன்களைப் போல படிப்பதில்லை, அதை கூட அவரால் தாங்க முடிந்தது. ஆனால் சொல்வதை எதையும் கேட்டதில்லை, கேட்பதும் இல்லை. அதன்தான் ஆதங்கம். நன்றாக படித்திருந்தாலும் பட்ட மேற்படிப்பு படித்த பின்னால் மேல்நிலை பள்ளிகளுக்கு வாத்தியார்களாகத்தான் ஆனார்கள் பாரதியும் இளங்கோவும். அதுவும் அப்பாவின் விருப்பப்படிதான். எவங்கிட்டையும் கை கட்ட வேணாம், நம்ம அறிவு நம்ம திறமை, 4 திறமை உள்ள மாணவர்களை உருவாக்குங்க, அதுவே நமக்கு ஆத்ம திருப்பி கிடைக்கும் என்று சொல்லி சொல்லியே அப்படி அவர்களை மாற்றி விட்டவர். ஆனால் நான் அவர் சொல்லி அனைத்தையும் மாற்றி செய்ததைப் போல படிப்பையும் என்னோட விருப்பத்திற்கே முடிவு செய்தேன். +2 முடித்தவுடன் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், அதுவும் சிவில் என்றேன். அவ்வளவுதான். இவன் படிக்கிற படிப்புக்கு யார் சீட்டு தருவா? இவருக்கு இருக்கிற அறிவுக்கு கட்டடம் கட்டினா 4 நாள் கூட தாங்காது என்று கேலி செய்தார். ஏண்டா அப்படி சொல்ற? அவன் ஒரு நாளைக்கு நீயே விரும்புற மாதிரி வருவான் பாரு என்று எனக்கு ஆதரவாக பேசியது நாகராஜ் மாமா தான். ஆமாமா, நல்லா வருவான் பாரு என்று உதட்டை மடித்து சிரித்தார். ஆனால் அவரின் அந்த கேலி பேச்சே அதற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியால் மாறிப்போனது. அவரே என்னை வெளியில் படிக்க அனுப்பும் நிலைமையும் உருவாகியது. அப்பாவின் பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்தாலும் மறைமுகமாக வாலிபத்தின் விளையாட்டை ஆரம்பித்திருந்தான் அண்ணன் பாரதி. அப்பொழுது அவன் கல்லூரி முடிக்கும் தருவாயில் இருந்தான். எங்க வீட்டுக்கும் துளசி வீட்டுக்கும் ஒரே காம்பவுண்ட். அவர்கள் வீட்டு பக்கம் நிறைய இடம் இருக்கும். தோட்டத்தில் பவளமல்லி மரமும் பூச்செடிகளும் நிறைய இருந்தன. ஏதோ ஒரு தருணத்தில் அவள் மீது பார்வையை செலுத்தியவன் தொல்லை செய்ய ஆரம்பித்திருக்கின்றான். கண்களால் நடத்திய நாடகத்தை ஒரு வேண்டாத நேரத்தில் தோட்டத்திற்கு போனவளின் கையை பிடித்திருக்கிறான். பயந்து ஓடி வந்தவள் என் மீது இடித்துக்கொண்டு முகத்தில் வியர்வையும் பயமும் போட்டி போட நின்றாள். அப்பா வீட்டில் இருந்தால் ஊர் சுற்றி விட்டு வரும் எனக்கு அர்ச்சனை கொடுப்பார் என்று துளசி வீட்டின் தோட்டத்து வழியாக சுவர் ஏறி குதித்து பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் செல்வதை நான் வழக்கமாக வைத்திருந்தேன். அன்றும் அப்படி செய்ய நினைத்து சென்றவனின் மீதுதான் அவள் மோதி நின்றாள். பார்த்து வரமாட்டியா? எதுக்கு இப்படி மாடு மாதிரி ஓடி வர என்று வீட்டிற்குள் செல்லும் வேகத்தை குறைத்து விட்டாள் என்கிற கோபத்துடன் கேட்ட எனக்கு அவள் கண்ணீரே பதிலளித்தது ஏதோ பிரச்சனை என்று. பேச்சே வராமல் விசு என்று என் கையை பிடித்து கொண்டே விம்மினாள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் கலகலப்பாக சுற்றி கொண்டிருக்கும் அவளின் அழுகை முகம் எனது கோபத்தை தணித்து அவள் மீது ஒரு பரிதாபத்தை வரவழைத்தது. ஓடி வந்ததால் வியர்த்திருந்த முகத்தை சட்டையால் துடைத்து கொண்டே என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டது. என்ன துளசி என்றேன். அங்க பாரு என்று அவள் ஓடி வந்த சந்தின் மறுபுறத்தை சுட்டி காட்டினாள். என்ன அங்க என்று சுவற்றை தாண்டி எட்டி பார்த்தேன். அங்கு பாரதி நின்றிருந்தான். அவன் முகத்திலும் பயரேகை. முகமெல்லாம் வியர்த்து தவறு செய்து அகப்பட்டு கொண்டவனின் மனநிலை அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. துளசியின் அழுகையும் பாரதியின் முகத்தில் தெரிந்த உணர்வுகளும் புரிந்து கொள்ள முடியாத வயதில்லை எனக்கு. அவனை பார்த்து ஒரு முறை முறைத்து விட்டு, சரி வா, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிக்கொண்டே அவளை கைப்பிடித்து அழைத்து அவளின் வீட்டிற்குள் நுழைய திரும்பிய பொழுது எனது போராத காலம் துளசியின் அப்பா அவர்களின் வீட்டிற்குள் இருந்து வெளியில் வந்தார். அதே சமயத்தில் அப்பாவும் நாகராஜ் மாமாவும் வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவளின் அப்பாவை பார்த்தவுடன் பிடித்திருந்த எனது கையை உதறிவிட்டு துளசி அழுது கொண்டே ஓடிப்போய் அவரை கட்டி கொண்டாள். சின்ன சின்ன வார்த்தைகளால் கேள்விகளால் தெளிவாகி இருக்க வேண்டிய விஷயம் நினைத்து பார்க்காத அளவில் பெரியதாகியது. எனது சிறுவயது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று என்று அப்பா நினைத்து கொண்டதுதான் எனது துரதிர்ஷ்டம். துளசியின் அப்பா அவளை கேள்வி கேட்க அவளின் அழுகை முகம் அவருக்கு என்ன உணர்த்தியதோ
மறுநாள் நாகராஜ் மாமா வீட்டில் என்னையும் அழைத்து வைத்து பேசினார்கள். நீ அவன் இங்கு இருக்கவே கூடாது, ஏதோ படிக்கணும்னு சொல்றானே, அதை படிக்க சொல்லு நாகராஜ் என்று அப்பா கட்டளையிட்டார். எதுவும் விசாரிக்காமலேயே இது என்ன தண்டனை என்று தோன்றினாலும் நான் நினைத்த படிப்பை படிப்பதற்கு ஏன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று விளையாட்டு புத்தியுடன் யோசித்தது மனது. அப்பொழுதும் மாமாதான் எனக்காக பேசினார். கூடவே சிவகாமி அத்தியும். என்ன அண்ணா, எடுத்தோம் கவித்தோம்னு பேசுறீங்க? சின்ன பையன் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி முடிவு செய்தா எப்படி? சின்ன வயசுல இருந்து விளையாடினவங்க தானே, அப்படி ஒரு தப்பை செய்வானா என்றார் அத்தை. அப்பாவை உரிமையோடு இப்படி கேள்வி கேட்பவர்களில் அவரும் ஒருவர். உனக்கு ஒன்றும் தெரியாது சிவகாமி, போகிற இடத்துல எல்லாம் இவன் செய்யற தருதலை வேலைகள் தெரியாதா? என் பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கான். என்றைக்கும் இல்லாமல் கோபம் தெரித்தது அவரது வார்த்தைகளில். முகம் கன்றி சிவந்திருந்தது. நான் தான் எதுவும் செய்யவில்லையே, அதனால் எப்பொழுதும் போல் அவரது கோபம் எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. விளையாட்டாக ஒரு கால் மாற்றி மாற்றி நின்று கொண்டிருந்தேன். ஏண்டா அப்பா இவ்வளவு கோவப்படுறாரே, என்ன நடந்ததுதான் சொல்லேண்டா என்று என்னை பார்த்து கடிந்து கொண்டார் அத்தை. அப்பா பேசும் பொழுது நாங்கள் நடுவில் பேசினால் அவருக்கு பிடிக்காது. முன்பெல்லாம் கூடவே பேசுபவன், அன்று ஏனோ அமைதியாக இருந்தேன். நான் ஏதாவது சொல்லப்போக ஒன்று எனது படிப்பு கெடும், அப்படியே நான் பாரதியை பற்றி சொன்னாலும் இன்றைய நிலையில் அப்பா நம்ப மாட்டார். துளசியை வேண்டுமானால் கேட்க சொல்லலாம், பாவம் அவள் ஏற்கனவே பயத்தில் இருக்கிறாள். அதனாலும் அமைதியாக நின்றேன். அவன் சொல்ல மாட்டான் சிவகாமி, அவன் செய்த வேலை அப்படி. இப்போ என்ன வயசு அவனுக்கு? கோபத்தில் குதித்தன அப்பாவின் வார்த்தைகள் மீண்டும். அன்றைய எனது அமைதி ஊரில் நான் தங்கியிருந்த நாட்களை கணக்கில் வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது. அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். அண்ணன் வாய் மூடி மௌனியானான். நான் பேசாமல் இருந்தாலும் ஒருவேளை அவன் உண்மையை சொல்வானோ என்கிற எதிர்பார்ப்பு மனதின் ஓரத்தில் எங்கோ இருந்ததுதான். ஆனால் அவன் எதுவுமே நடவாதது போல நின்று கொண்டிருந்தான். அம்மாவின் அழுகை எனக்குள் தாங்க முடியாத வேதனையையும் சங்கடத்தையும் உருவாக்கியது. உன்னால் தானே எல்லாம் என்று குற்றம் சுமத்தும் பார்வை ஒன்றை பாரதியின் மேல் வீசியதைத் தவிர என்னால் அன்று எதுவுமே செய்ய முடியவில்லை. இன்னொரு அண்ணன் எல்லாம் அறிந்தும் எதுவும் அறியாதவன் போல நின்றான். அப்பாவிற்கு நல்ல பிள்ளையாக அவனே இருக்கட்டும் என்று மீண்டும் வாய்மூடிக்கொண்டேன். ஊரிலிருந்து கிளம்பும் நேரத்தில் அம்மா அறைக்குள் அழைத்து பிடித்து வைத்து கேட்டாள், என்னடா இது, இப்போவாவது உண்மையை சொல், நான் அப்பாவிடம் பேசுகிறேன் என்று. அவள் கேட்டதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்பது போல நான் மௌனமாக நின்றேன். இதை செஞ்சது நீ இல்லைன்னு எனக்கு தெரியும்டா என்று கண்களில் முட்டிய கண்ணீருடன் அம்மா தழுதழுத்தாள். ஒரு நொடி திடுக்கிற்று அம்மாவை பார்த்தேன். அழுகையுடன் கூடிய அவள் முகம் அளவில்லாத வலியை வெளிப்படுத்தியது. அதனை காண சகிக்காமல் அம்மா என்றேன், நானும் கண்ணீருடன். அதுநாள் வரை அடக்கியிருந்த ஏதோ ஒன்று பீரிட்டு வெளிவந்ததைப் போல இருந்தது. எனது அழுகையை பார்த்தவள் தனது சேலை முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டே, பாரதியா என்றாள். அம்மா என்றேன் திகைப்புடன் அழுத கண்களை விரித்து. எனக்கு தெரியும்டா, பிள்ளை என்னென்ன செய்யும்னு ஒரு தாய்க்கு தெரியாதா? அப்படி தெரியாதவ தாயா இருக்கவே முடியாதுடா. இப்படி ஒரு பழி உனக்கு அவசியமா? துடைத்த கண்களில் இருந்து மீண்டும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அப்பாவுக்கு நான் எப்பவுமே கெட்ட பிள்ளை தானே, எப்பவும் அப்படியே இருக்கட்டும், நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்லிவிட்டு வெளியேறினேன், கனத்த மனதுடனும் கைகளில் பெற்றியுடனும். அத்தியாயம் 9. அதற்கு பிறகு கல்லூரி படிப்பு என்று பொழுதுகள் விரைந்தாலும் அம்மா உண்மையை எப்படி கண்டுபிடித்திருப்பாள் என்ற யோசனை பல சமயம் மனதில் எழாமல் இல்லை. ஊரில் இருக்கும் சமயங்களில் கூட படிக்கும் பிள்ளைகளோடு விளையாடும் பொழுது அவர்கள் சில சமயம், டே விசு, உங்க பாரதி அண்ணன் மைனர் ஆகிட்டார் போலன்னு சொல்லி சிரிப்பார்கள். சரியாக விளங்காவிட்டாலும் நாளடைவில் எனக்கு விளங்கித்தான் போனது. அதுவும் பானு அக்கா மூலம்தான். துளசி வீடு எப்படி ஒரு பக்கம் அடுத்த வீடோ மறுபக்கம் பானு அக்கா வீடு. பிறந்தவுடன் அப்பா அம்மாவை விழுங்கியவள் என்கிற பட்ட பெயரோடு அம்மாவை பெற்ற பாட்டியுடன் வளர்ந்தவள். வீடும் தோட்டமும் உள்ள வசதியானவர்கள்தான். ஆனால் அக்காதான் பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா என்னம்மா என்றால், நீ சின்ன பையன் போடான்னு துரத்தி விடுவாங்க. வயதாக வயதாக என்னவென்று புரிந்தது. கூடவே பானு அக்காவின் பிரச்சனையும். எவ்வளவு நேரம்தான் பாட்டியுடன் பேசுவாங்க?
வீட்டிற்கு வருபவள் பிரச்சனையோடு தான் வருவா. அம்மா தான், ஏண்டி எப்பவும் அவன் தொல்லை செய்கிறான் இவன் தொல்லை செய்கிறான்னு சொல்றியே, யாரையாவது கட்டிக்க வேண்டியது தானே, உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நீ வேறக்கா, நீ வேணும்னா உங்கள் ஐயாவுக்கு 2ஆம் தரமா என்னை கட்டி வை. பூக்காத காய்க்காத என்ன எவன் கட்டிப்பான், எல்லாம் வேற விஷயத்துக்கு தான் கூப்பிடுறானுங்க என்றாள் வார்த்தைகளில் வலியுடன். இப்படி சொன்னா எப்படிடி, இன்னும் வாழப்போற காலம் இருக்கு இல்ல, அந்த கிழவி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் உயிரோட இருக்கும்? அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் விடுக்கா. அதுக்கப்புறம் இவன் இருக்கானு விஸ்வம், இவனை எனக்கு கொடுத்துடுறியா? பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன். ஏண்டா விஸ்வம், அக்காவை அம்மான்னு சொல்ல மாட்டியா? ஆவலுடன் அவள் கேட்கும் வார்த்தைகளுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் நான் சொல்லுவேன்னு மண்டையை ஆட்ட, அப்புறம் என்ன, எனக்கு பிள்ளை கிடைச்சாச்சுன்னு கண்களில் நீர் துளிக்க சொல்வாள். அன்றைக்கு என்ன முகூர்த்தத்தில் சொன்னாலோ இன்று அது நிறைவேறிடுச்சு. அதற்கு பிறகும் இது மாதிரி பல நாட்கள் அவள் பேசியதை கேட்டிருக்கிறேன். இப்படியே புலம்புபவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அப்பாவிடம் சொல்லி அவரது பள்ளியிலேயே அட்டெண்டர் வேலை வாங்கி தந்தார் அம்மா. வேலைக்கு போன 2 நாளில் 3 பேரை அறைந்துவிட்டு வேலையை விட்டு நின்று விட்டாள் அக்கா. காலமும் நேரமும் வேகமாக ஓடி அக்காவின் பாட்டியும் இருக்க தனியாளாக ஆனால் பானு அக்கா. அத்தியாயம் 10. நாட்கள் நகர்ந்து வருடங்கள் ஆனது. நானும் கல்லூரியில் சேர்ந்து 2 வருடங்கள் முடிந்திருந்தன. எப்பொழுதாவது ஹாஸ்டல் மூடினால் மட்டும் வீட்டிற்கு வர அனுமதி உண்டு. அதுவும் 2-3 நாட்களுக்குத்தான். அப்படியான ஒரு நாளில் அம்மாவை பார்க்க யாரோ ஒரு பெண்மணி வந்தார். சிறிது நேரம் ஊர்க்கதைகளை பேசிவிட்டு, பொர்ணி, நீ அந்த பானவுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குற. அவள் பாட்டி செத்துட்டா அவள் போய் அவள் தோட்டத்தில் விவசாயம் பார்க்க மாட்டாளா? அருணாச்சலையா தான் அதுக்கு உதவணுமா? பார்த்து பார்த்து உன்னோட இடத்துக்கு பங்கம் வந்துட போகுது என்று பேச்சு வாக்கில் ஊதிவிட்டார். அவர் பேச்சை கேட்டவுடன், அம்மா, அக்கா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு அவளையும் தெரியும் அவரையும் தெரியும். ஊரில் ஒரு பொண்ணு அனாதையாக இருந்துடக்கூடாது, பேச வந்துட்டீங்க என்று அவர் வாயை மூடி அனுப்பியவர் நான் அருகில் இருப்பதை அறியாமல், எங்கள் ஐயா கிட்ட இருந்து எந்த தொல்லையும் அவளுக்கு வராது, அவர் பிள்ளைங்ககிட்ட இருந்து வராமல் இருந்தால் சரின்னு கண்களை துடைத்து கொண்டே வீட்டினுள் நுழைந்தவர் என்னை பார்த்தவுடன் தவித்து போய் நின்றார். அம்மா என்றேன் திகைப்புடன். ஒண்ணுமில்ல போடான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார். அப்போ அண்ணா இன்னும் அவனோட திருவிளையாடல்களை நிறுத்தவில்லையா? மனதில் கேள்விகள் ஓடினாலும் என்ன கேட்க முடியும்? நான் லீவுக்கு வரும் சமயங்களில் பெரும்பாலும் அவர்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள். அப்பொழுது பாரதியும் இளங்கோவும் ஆசிரியர் பயிற்சி படிப்பு படித்து கொண்டிருந்தனர். அப்பாவும் முகம் கொடுத்து பேச மாட்டார். சில நேரங்கள் வீட்டிலும் சில நேரங்கள் லட்சுவின் வீட்டிலும் நாட்களை கழிப்பேன். அந்த நேரத்தில்தான் ஒரு மாலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் துளசி வீட்டு பக்கம் இருந்த பவளமல்லி மரத்திற்கு அருகில் சுவர் ஓரமாக நின்றிருந்தேன். இந்த சில வருடங்களில் அந்த மரமும் நன்றாக வளர்ந்து கிளைவிட்டிருந்தது. ஆரஞ்சு வண்ண காம்பும் வெள்ளை மலர்களும் மரம் முழுவதும் நிறைந்திருந்தது. அதையே பார்த்து கொண்டு கிளைகளை பிடித்து லேசாக உலுக்கினேன். மரம் முழுவதும் நிறைந்திருந்த மலர்கள் குபுக்கென்று கொட்டியது. சந்தோஷமாக மீண்டும் உழுக்கு கை வைக்கும் பொழுது அந்த பக்கம் துளசி வந்து நின்றாள். இப்பொழுது நன்றாக பெரிய பெண்ணாக தெரிந்தாள். பேசுவதா வேண்டாமா என்று தயக்கத்துடன் நான் யோசிக்கும் பொழுதே, எப்படி இருக்கிறீங்க விசு என்றாள். எந்தவித தயக்கமும் இல்லை அவளது வார்த்தைகளில். அவள் கேட்ட விதமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. என்ன துளசி, மரியாதை எல்லாம் பலமா இருக்கு, இது என்ன புதுசா என்றேன் நானும் விளையாட்டாக. என்னால தானே உங்களுக்கு கெட்ட பேர் மாமா கிட்ட என்றால் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு எனக்காக வருத்தப்படுபவளைப் போல. என்னைக்கு எனக்கு நல்ல பேர் இருந்தது அவர்கிட்ட? எப்பவும் அப்படித்தானே? இல்லை இல்லை, இந்த விஷயத்துல யாருக்குமே பிடிக்காதது தானே. சரி, அது இருக்கட்டும் என்றவன், அண்ணா இன்னும் தொந்தரவு செய்கிறானா என்று கேட்க நினைத்ததை கேட்க முடியாமல் தயங்கினேன். என்ன சொல்லுங்க விசு என்றாள். அவள் மீண்டும் மரியாதையாக பேசியவுடன் எனக்கு கடுப்பு ஏறியது. சும்மா சும்மா இங்க போடாத, எப்பவும் போல விசுன்னே சொல்லு. இனிமே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்றால் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு. அது என்ன இனிமே? அப்படி என்ன ஆச்சு? அது அது என்று சொல்லிக்கொண்டே இடுப்பில் வைத்திருந்த கைகளை தளர்த்தி கொண்டு தலை குனிந்தவளின் முகமும் அவள் கைகளும் கால்களும் போட்ட கோலங்களும் எனக்கு சிரிப்பாக வந்தது. என்னாச்சு துளசி உனக்கு என்று சிரித்தேன். என் சிரிப்பு அவளுக்கு எப்படி இருந்ததோ. விசு, இப்படியெல்லாம் சிரிக்க வேண்டாம், நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
என்ன சொன்ன உங்க அப்பா கிட்ட? அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன், அதை நடந்த அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த 2 வருடங்களில் அப்பாவின் பாராமுகம் என்னை அந்த கேள்வியை கேட்க வைத்தது. இங்கிருக்கும் காலங்களில் குறும்பு செய்தால் திட்டுவதற்காகவாவது என்னுடன் பேசிக் கொண்டிருப்பார். இப்பொழுது அதுவும் இல்லை என்றானவுடன் நான் அன்று மௌனமாக இருந்தது தப்போ என்று தோன்ற ஆரம்பித்திருந்தது. அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனால சொல்லல. நீங்களாவது மாமா கிட்ட இல்ல அத்தை கிட்டையாவது சொல்லி இருக்கலாம் இல்லையா என்று எதிர்கேள்வியாக என்னை கேட்டாள். உண்மையில் அன்றைக்கு இருந்த விளையாட்டு யோசனைகள் இன்று மாறி இருந்தது. அதனால் நான் அமைதியாக இருந்ததும் தவறுதான் என்று தோன்றவே பேசாமல் இருந்தேன். பதில் சொல்லுங்க விசு என்று என்னை விளையாட்டாக தூண்டினாள். அன்னைக்கு நடந்ததுக்கும் இன்னைக்கு நீ இப்படி இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு இப்படி மரியாதையா சொல்லுங்க விசு என்று கூப்பிடுவது தான் பதிலா? அது எனக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றால் பட்டென்று. பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவளின் பாவனைகளில் அவளது எண்ணம் புரிந்தாலும் அவளை என் வார்த்தைகளால் தூண்டிவிட்டேன். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். வெளியூருக்கு போய் படிக்கிறீங்க, இது கூட தெரியாதா என்று நீட்டி முழக்கினாள். சிறு வயதில் விளையாடும் பொழுது ஏதாவது கேட்டால் உனக்கு இது கூட தெரியாதா விசு என்று கேட்பதைப் போலவே இருந்தது. எனக்கு தெரியும், உனக்கு நீ சொல்வதன் அர்த்தம் புரிந்துதான் சொல்கிறாயா என்றுதான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். எல்லாம் எனக்கு தெரிந்துதான் சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து அவளாவே பிடிச்சிருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படாம இப்படியா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க? இப்படிப்பட்ட ஆளை வைத்துக்கொண்டு காலம் முழுசு நான் எப்படித்தான் குப்பை கொட்ட போறோனோ? சலித்து கொண்டே செல்பவளை பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு நாளில் அவள் மனதில் உதித்த எண்ணமாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த உணர்வை மனதிற்குள் உரிமையுடன் உருப்போட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் இத்தனை வெளிப்படையாக வார்த்தைகளாக வராது என்று தோன்றியது. ஆனால் அதனை ஊக்குவிக்க நான் விரும்பவில்லை. உனக்கு ரொம்பதான் தைரியம். என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுற? நான் உன்கிட்ட எப்போவாது இந்த மாதிரி எண்ணத்துடன் பேசியிருக்கேனா? ஏற்கனவே நடந்ததுக்குத்தான் வருஷத்துக்கு 2 நாள் மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியுது. இதுவும் நடந்து விட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கை முழுசும் நான் இங்கு வரவே முடியாது என்று நாசுக்காக எனது மறுப்பை சொல்லிவிட்டு விளையாட்டாக மீண்டும் சிரித்தேன். நீங்க ஒன்றும் சும்மா சும்மா சிரிக்க வேணும், நான் சொன்னது சொன்னதுதான் என்று கோபத்துடன் சொல்லிக்கொண்டே பவளமல்லி மரத்தை வேகமாக உலுக்கிவிட்டு சென்றாள். அவள் கோபமான கைகளினால் மரத்தில் இருந்த பாதிப்பூக்கள் 2 பக்க வீடுகளிலும் விழுந்து நிறைந்தது. கூடவே என்மேல் விழுந்த பூக்களை நான் தள்ளிவிட்டதை திரும்பி பார்த்தவள், எங்க வீட்டு மரம் அவங்க மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செஞ்சிடுச்சு என்று சிரித்து கொண்டே ஓடினாள். அவளின் அந்த செய்கையை பார்த்து நான் திகைத்து போய் நின்றேன். ஆனாலும் இவளுக்கு தைரியம் அதிகம்தான் என்று மீண்டும் சிரித்து கொண்டேன்.